ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் இருக்கிற யூனிட் 2 ஆப்டிக்ஸில் சால்வ்டு ப்ராப்ளமில் 4th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்சன் அவரோட ஐயில் ஹைப்பர் மெட்ரோபியாங்கிற டிஃபெக்ட்னால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ அவருடைய ஐயோடைய நியர் பாயிண்ட்டை அவர் 1.5 மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணுங்கிறத நினைக்கிறாரு. அப்போனா அவர் ஹைப்பர் மெட்ரோபியானால் பாதிக்கப்பட்டிருக்கறனால ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி அவரோட ஐயை அவர் அந்த ஐயில் இருக்கிற டிஃபெக்ட்ஸை அவரால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா அவர் ஐயோடைய ஃபோக்கல் லென்த்தை என்ன ஃபோக்கல் லென்த்தை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஸ்மால் டி இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை டி மைனஸ் டிங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே ஸ்மால் டிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா அவர் எந்த நியர் பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த நியர் பாயிண்ட் 1.5 மீட்டர். அடுத்து கேபிட்டல் டிங்கிறப்ப ஒரு ஹைப்பர் மெட்ரோபியா ஐ டிஃபெக்ட்னால பாதிக்கப்பட்டவரோட நியர் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும்னா 25 சென்டிமீட்டர். எப்போதுமே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாலுமே அது சென்டிமீட்டரில் இருக்காது, மீட்டரில் தான் இருக்கும். ஏன்னா எப்போதுமே சயின்ஸில் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர்னு தான் சொல்லுவோம். அதனால் சென்டிமீட்டர்லேருந்து நான் இங்கே மீட்டருக்கு மாற்றுறேன். மீட்டருக்கு மாற்றணும்னா அதை 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போனா 25 100ஆல் டிவைட் பண்ணினா எனக்கு 0.25 மீட்டராக எனக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா எனக்கு தெரியும். F is equal to small d into capital D divided by D minus Dங்கிறது தான் ஃபார்முலா. நம்மளா ஸ்மால் டி இங்கே 1.5, அடுத்து கேபிட்டல் டி எனக்கு 0.25 divided by small d 1.5 minus capital D 0.25. இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 1.5யும் 0.25யும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 0.375 மீட்டர் கிடைக்குது. அடுத்து டிவைடட் பை 1.5யும் 0.25யும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 1.25 மீட்டர் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 0.3 மீட்டர்ஸ்ன்னுட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.